ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் தீபாவளி 1 ஆஃபர்கள் 2 மெகா சேல் மெகா ஆஃபர் மெகா சேமிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 3% உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த உயர்வு ஜூலை 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முன்னதாக சென்ற மார்ச்சில் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டது. அப்போது 53% இருந்து அகவிலைப்படி 55% உயர்ந்தது. இப்போது மேலும் 3% அதிகரித்து 58% ஆகியுள்ளது. இந்த கேள்விக்கெல்லாம் சிஎம் கிட்ட பதில் இருக்கிறதா? நயினார் முன்வைக்கும் 12 கேள்விகள். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உண்மை கண்டறியும் குழுவுடன் கரூரில் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உரையாடினோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குரலும் மனதில் ஏற்படுத்திய தாக்கத்தை விவரிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனையை தெளிவாக புரிந்து கொண்ட பிறகு மனதில் எழுந்த கேள்விகளை முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாவை ஒதுக்கியது ஏன்? விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதையும் அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதையும் காணொளிகள் காட்டுகின்றன. கத்தியால் குத்தப்பட்டதாகவும் சிலர் கூறினர். இவற்றை தாண்டி கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? மற்ற மரண சம்பவங்களுக்கு செல்லாத முதல்வர் ஸ்டாலின் கரூரில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்துவது ஏன்? திமுகவினரின் உணர்ச்சிபூர்வ நாடகத்தால் சந்தேகமடைந்துள்ள கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன். கூட்ட நெரிசலுக்கு பின் உண்மையை மறைக்க திமுக அரசு இவ்வளவு அசாதாரண அவசரத்துடன் செயல்பட்டது ஏன்? 25 பேர் மீது வழக்கு பதிந்து பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் உட்பட 4 பேரை கைது செய்து மக்கள் மத்தியில் எழும் அனைத்து கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஏன் இவ்வளவு விரைவாக திமுக அரசு முடக்குகிறது? 10,000 பேர்தான் கூடுவர் என தவறாக கணித்ததாக விஜய் மீது குற்றம் சாட்டும் திமுக அரசின் போலீசார் கூட்டத்தை சரியாக மதிப்பிடாதது ஏன்? விஜய் தாமதமாக வருவதால் சில அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என அரசு கருதினால் கூட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை? கூட்டத்தை கட்டுப்படுத்த அங்கிருந்த போலீசார்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்பது உறுதி. உண்மையிலேயே எத்தனை பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்? பெரும் அரசியல் பேரணி நடக்கும் வேளையில் மாவட்ட எஸ்பி கரூரில் இல்லாதது ஏன்? இவ்வளவு குறைபாடுகள் அரசு தரப்பில் உள்ளன என்பது நிரூபணமான பின்பும் ஏன் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதில் ஏதேனும் உண்மைகள் புதைந்திருந்தால் அவை அம்பலப்படுத்தப்பட்டுவிடும் என்ற அச்சமா? அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்பே திமுகவின் சட்டம் ஒழுங்கு தோல்வியை மறைக்கும் விதமான கருத்துக்களை விசாரணை ஆணைய தலைவர் வெளியிடுவது ஏன்? விசாரணை நடைபெறும் நிலையில் அது குறித்து பொது அறிக்கைகளை வெளியிட வருவாய் செயலாளருக்கு அதிகாரம் அளித்தது யார்? இது விசாரணையின் நடுநிலைத்தன்மையை சமரசம் செய்யாதா? திறமைமிக்க அரசு அதிகாரிகளை திமுகவின் கைப்பாவைகளைப் போல பயன்படுத்துவது சரியா? அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய திமுக அரசு கரூர் வழக்கை ஒப்படைக்க தயங்குவது ஏன்? தமிழக மக்கள் சார்பாக நான் முன்வைத்த கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கூறுவீர்கள் என நம்புவதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆடிக்கொள்ளுங்கள், இன்னும் 6 மாதம் மக்கள் முடிவுரை எழுதுவார்கள். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்கள், முதியவர்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அதிகரித்திருப்பதாக என்சிஆர்பி அறிக்கை தெரிவித்துள்ளது. 2023 மட்டும் 201 முதியவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இது நாட்டிலேயே மிக அதிகம். வயது முதியவர்களுக்கு எதிராக 2104 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு நாட்டில் 4வது இடத்தில் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வரும் முன் 2020 பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களின் எண்ணிக்கை 1294. இப்போது வெளியாகியுள்ள 2023 ஆண்டுக்கான அறிக்கையின்படி 1921 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. திமுக ஆட்சியில் சுமார் 50% அதிகரித்துள்ளதை இது காட்டுகிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்திருக்கிறது. இவை அனைத்தும் பதிவான குற்றங்களின் எண்ணிக்கை மட்டுமே. தமிழகம் முழுதும் சட்டம் ஒழுங்கு நிலைமை இத்தனை மோசமாக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியினரை பழிவாங்கவும் திமுக ஆட்சி மீது விமர்சனம் வைப்பவர்களின் கருத்து சுதந்திரத்தை பறிக்கவும் மட்டுமே போலீஸை பயன்படுத்தி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். போலீஸ் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளை திமுக நிர்வாகிகள் போல பயன்படுத்தி அரசு துறைகள் அனைத்தையுமே செயலிழக்க செய்துவிட்டார்கள். இதன் விளைவுதான் சீரழிந்து போன சட்டம் ஒழுங்கும், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்களும். 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது என்பதுதான் உண்மை நிலை. ஆடிக்கொள்ளுங்கள், இன்னும் 6 மாத காலம்
உங்கள் அராஜகத்துக்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதுவார்கள். விஜய் மக்கள் சந்திப்பு தற்காலிக ஒத்திவைப்பு. கரூர் நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து விஜயின் பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தவேக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கரூர் சம்பவத்தில் நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கிறோம். இச்சூழலில் தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விஜய் கேரவன் எடுத்த வீடியோக்கள். கரூர் சம்பவத்தில் முக்கிய திருப்பம். ஆதவ் அர்ஜுனா ஆபீஸில் போலீஸ் முகாமிட்ட பரபரப்பு. கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பாக ஒரு நபர் கமிஷன் விசாரணை நடத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் கரூர் நகர போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். தவேகவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். வழக்கில் A2ஆக சேர்க்கப்பட்டிருக்கும் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில இணை செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரையும் கைது செய்ய 3 தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டன் கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள தவேக தேர்தல் பிரச்சார பிரிவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்துக்கு போலீசார் வந்தனர். வன்முறையை தூண்டும் விதமாக சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதாக ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனால் அவரை கைது செய்யத்தான் போலீசார் வந்ததாக பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் வந்ததோ கரூர் போலீசார். கரூரில் நடந்த சோக சம்பவம் தொடர்பான முக்கிய வீடியோக்களை கைப்பற்றுவதற்காக அவர்கள் வந்தது தெரிந்தது. குறிப்பாக விஜய் கேரவனை சுற்றி பொருத்தியிருந்த CCTV கேமரா பதிவுகள், சம்பவ இடத்தில் தவேக சார்பில் பல கேமராக்கள் மூலம் எடுத்த வீடியோ ஆதாரங்களை கேட்டு வந்தனர். தவேக வசம் இருக்கும் அனைத்து வீடியோ ஆதாரங்களையும் தரும்படி ஆதவ் அர்ஜுனா தரப்புக்கு கடிதம் கொடுத்தனர். அலுவலக அதிகாரி ஒருவர் அதை கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டார். இதேபோல் தவேக அலுவலகம் முக்கிய நிர்வாகிகளிடமும் இதுபோன்ற கடிதத்தை கரூர் போலீசார் வழங்கி வருகின்றனர். கரூர் சம்பவம் தொடர்பாக பல சர்ச்சைகள், சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு வருகின்றன. இதற்கெல்லாம் போலீசார் கேட்டிருக்கும் வீடியோ ஆதாரங்கள் விடை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 88,000 நெருங்குகிறது 1 பவுன். சர்வதேச நிலவரங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று முன்தினம் கிராம் 10,770 ரூபாய்க்கும் பவுன் 86,160க்கும் விற்கப்பட்டது. நேற்று பவுனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 86,880 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இன்று காலை பவுனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 87,120 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 10,890க்கும் சேல்ஸ் நடந்தது. இந்த சூழலில் மாலை பவுனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரே நாளில் 1 பவுன் 720 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுன் 87,600க்கும், கிராம் 10,950க்கும் விற்பனையாகிறது. 1 பவுன் 88,000 நெருங்கியதால் பாமர மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 3 நாட்களில் மட்டும் தங்கம் விலை பவுனுக்கு 2,480 ரூபாய் அதிகரித்துள்ளது. வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நேற்று மாலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் அக்டோபர் 3ஆம் தேதி கரையை கடக்கக்கூடும். காற்றழுத்த தாழ்வு காரணமாக எண்ணூர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களிலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.